ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு அதிசயம் உனக்கு நடக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது. உன் சாயி சொல்வதை கேள், ஒரே ஒரு முறை கேள். உன் அப்பாவின் உத்தரவாக எடுத்துக்கொண்டு கேள். நிச்சயம் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? உற்சாகப்படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்கள் தான் அதிகம். ஏன் இப்போது சொல்கிறேன் தெரியுமா? உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், கீழே தள்ளுகிறார்கள், உன்னை எழவிடாதபடி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று தங்கமே, இப்படியெல்லாம் உன்னை வீழ்த்த வைப்பது, உன்னை எழ வைப்பதற்காகத்தான் நான் நடத்தும் நாடகம். நீ எழணும், உந்து சக்தியோடு எழணும். படுத்து விடாதே தங்கமே. ஏமாற்றுபவர்கள் வேண்டுமானால் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை அவர்கள் சாதிக்கப் போவதே இல்லை. இறக்கப்படுபவன் வேண்டுமானால் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு சமயத்தில் முட்டாளாகி விடுகிறார்கள். சூழ்நிலையாலும் சூழ்ந்தவர்களாலும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியுமென முயற்சி செய். உனது வேதனை வெற்றிகளாக மாறப்போகிறது. அதனால் தான் அடித்து சொல்கிறேன், உன் கஷ்டத்திற்கு இன்று இறுதி நாள் என்று. பொறுத்திருந்து பாரு, என்னென்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பாரு. ஏன் எதையும் நிரந்தரமாக எடுத்துக்கொள்கிறாய்? எல்லாம் வந்த வழியே போய்விடும். அது கஷ்டம் என்றாலும் சரி, நஷ்டம் என்றாலும் சரி, நல்லது என்றாலும் சரி. உண்மைதானே? அனைத்தையும் உனக்கு நான் மாற்றித் தருகிறேன். இந்த சாயை ஏமாற்றுவேன் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும், இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டும். எதை எந்த நேரத்தில் எப்போது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உண்மைதானே? நடக்க வேண்டியது அததான நேரத்தில் நடந்துவிடும். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. மனதை நீயாக குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கோ. அதற்கு சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம். நான் உனக்கு வழிகளை வகுத்து கொடுக்கிறேன். பொறுத்திருந்து பாரு. காலச்சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கும். மேலே இருப்பவர்கள் கீழேயும், கீழே இருப்பவர்கள் மேலேயும் ஏறுவதுதான் சகஜமான ஒன்று. அந்த சக்கரமானது உன்னை சரியான வழியில் கூட்டிச் செல்லும். சக்கரம் சரியில்லை என்றால் போகும் இடம் போகாது. அதுபோல் தான் உன் வாழ்க்கையில் உன் எண்ணங்களில் நேர்மறை இல்லை என்றால் உன் நிம்மதியானது வெடிக்கத்தான் செய்யும். ஓடும் சக்கரத்தை சரியாக கொண்டு போக உன் எண்ணத்தை உன் புத்தியின் மேற்பார்வையில் எடுத்துக்கொள்ளணும். வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோளைத்தான் வச்சுக்கிடணும். அதிலும் அதே வழியில் செல்லணும். உனக்கென்றது விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். இதை யாராலும் மாற்ற முடியாது. வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கிறது. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நானும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி விட்டேன். கண்டதையும் போட்டு மனதை குழப்பிக்கொள்ளாதே என்று. ஏன் பயப்படுகிறாய்? கீழே விழுந்தால் என்ன, எழுந்து விடு. கீழே விழுந்தே கிடந்து அழுது கிடப்பது தான் தவறு. நான் சொல்வதை கேட்டுக்கோ. உன்னுடைய பாதைகள் எல்லாம் தெளிவாகிவிடும். பணிகள் படர்ந்து எல்லோரும் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். அதனால் தான் சொல்கிறேன், இன்று இரவு என் பிள்ளைக்கு அதிசயம் நடக்கும் என்று. பணிகள் படர்ந்து சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். ஒட்டுமொத்தமாக விலகி போகும். உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியிடும் அளவிற்கு இனிமேல் பார் நிகழப் போகிறது. பார்த்து கொண்டே இரு, பயப்படாதே. ஆனால் கவலைகளை சுமக்கிறாயா, சோதனைகளை சுமக்கிறாயா? சுமந்துக்கோ, தப்பில்லை. உன் சாய் எதற்கு இருக்கிறேன்? உனக்கானதை செய்து கொடுக்கத்தானே. என்னை நம்பணும், என் வார்த்தையை நம்பணும். எது எப்படி சரியாகும் என்று மட்டும் நீ கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கும் வேலையை விட்டுவிடு.
உன் மனதை போட்டும் பிரச்சனை குழப்புகிறதா? நான் பார்த்துக்கொள்கிறேன். மனதில் அதை சொல்லிவிட்டு உன் வேலையை மட்டும் பார். அதிசயம் நடக்கும் என்று தான் நீ சொல்கிறேன். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டு இருந்தாலே போதும். அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். உனக்கு எதிராக எத்தனை பேர் சதித்திட்டம் போட்டால் என்ன, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் செல்லுபடியே ஆகாது. திருப்தியாக வாழ்ந்துக்கோ. நடப்பதை அனுபவமாக எடுத்துக்கோ. பின் என்ன சொல்லணும் என் பிள்ளைக்கு? நான் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தை பற்றியும் திருப்தியாக இருக்கும்போது எல்லா சூழல்களிலும் என்னால் லேசாக இருக்க முடிகிறது. அதனால் மிகப்பெரிய சிரமத்திலிருந்தும் நான் பிரச்சனையிலிருந்தும் பிடிபடவில்லை. ஆனால் எப்போதும் தீர்வு பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். இப்படித்தானே சொல்லி கொண்டிருக்கிறாய். நீ சிக்கலில் சிக்கவே இல்லை. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ உனக்கான வழியில் சென்று கொண்டே இரு. நான் பார்த்து கொள்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். ஏன் கவலைப்படுகிறாய்? நான் சொல்வதை கேள். அமைதியாக இரு. எதுவுமே நிரந்தரமில்லை. தனியாக இரு. எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள். யாரும் கவலைப்பட மாட்டார்கள். உன் சோகத்தை மறைச்சி வச்சுக்கோ. உன் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடு. நேரம் என்பது திரும்ப வரவே வராது. உண்மைதானே? தனிப்பட்டவராக இருந்துவிடு. உன்னில் சிறந்ததை யாரும் திருப்பிக் கொடுக்க முடியாது, விரும்பவும் மாட்டார்கள். சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. நிம்மதியோடு வாழ்வதுதான் அதிகபட்ச விருப்பம். அந்த நிம்மதிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறாய். நிம்மதி எங்கெல்லாம் கிடைக்கிறது என்று நீயும் பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறாய். அதை தேடி தேடி அலைந்து ஓய்ந்து விடாதே. எங்கும் இருக்கிறது என்று நீ ஒரு இடத்திலிருந்து பார்க்காதே. சுற்றுமுற்றும் பார். ஒரே இடத்தில் நிற்கக்கூடாது. தப்பு. உனக்கு தேவையான மகிழ்ச்சியை நீ தான் அடைய முடியும். யார் வழங்குவார்கள்? அது உனக்குள் தானே இருக்கிறது. மாளிகையில் வசிக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்ல முடிகிறதா? குடிசையில் வசிப்பவர்கள் கூட தமக்கு தேவையான மகிழ்ச்சியை மனதிற்குள் வைத்து நிம்மதியாக இருப்பதை அவர்களின் முகம் பிரகாசத்தை பார்க்கும்போது தெளிவாக தெரிய வரும். அது அவருடைய மனதிற்குள் இருந்துதான் வர வேண்டும். இல்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படுவதை விட்டு இருக்கும் விஷயங்களுக்கு நன்றி சொல்லிப்பார். நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கை சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும். பக்குவப்பட்ட நிலத்தில் தூவப்பட்ட விதைகள் தான் நல்ல விளைச்சலை தரும். அதுபோல் பக்குவப்பட்ட மனதை கொண்டவர் வாழ்வில் தான் நல்ல வெளிச்சமும் வரும். நிதானத்தை பயன்படுத்த வாழ்க்கை எதையும் சாதித்து விடுவாய். நிதானம்தான் உன் வாழ்க்கையின் பிரதானம். உன் மீது கல்லறிபவர்களுக்கெல்லாம் பதில் நீ கல்லடித்து கொண்டிருந்தால் உன் இலக்கை உன்னால் அடையவே முடியாது. அவர்கள் வழியில் செல்லட்டும். நீ நல்லதை நினை, நீ நல்லதை செய், நல்லதே நடக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.